இன்றைய மன்னா ஏசாயா 54 அதிகாரம் 17 வசனம். ஏசாயா 54:17. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்கிறவர், உங்கள் பட்சத்தில் இருக்கிறவர். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நம்ம கேடகமாய் இருக்கிறாராம். அவர் கேடகமாய் இருக்கிறபடினால் நம்மளை பாதுகாக்க வல்லவர். நமக்கு விரோதமாய் சத்ருவானவன் எய்கிற எல்லா அக்கினி அஸ்திரங்களையும் அவள் அவித்து போட வல்லவராயிருக்கிறார். அதை தடுத்து நிறுத்த வல்லவராயிருக்கிறார். ஆகியதான் இந்த வார்த்தை சொல்லுகிறது, எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உங்களுக்கு விரோதமாய் எங்கிருந்து வந்தாலும், யாரிடத்திலிருந்து அந்த ஆயுதம் வந்தாலும் கர்த்தர் அதை வாய்க்காதே போக செய்வார். கர்த்தர் உங்களுக்கு துணை நின்று உங்கள் யுத்தங்களை நடத்துவார். கர்த்தர் உங்களுக்கு துணை நின்று உங்களை காக்க வல்லவர். ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கேடகமாய் இருக்கிறேன்னு சொல்கிறக்காக நன்றி. எங்களுக்கு துணை நிற்கிறேன்னு சொல்கிறக்கா நன்றி. எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் இயேசுவின் நாமத்தினாலே வாய்க்காமல் போவதாக. அன்றைய சுகத்துக்கு விரோதமாய் வருகிற சுகவீன ஆயுதங்கள், பலவீனப்படுத்துகிற ஆயுதங்கள், எல்லா பொல்லாத சத்ருவின் தாக்குதல்கள் இயேசுவின் நாமத்தினாலே விலகுவதாக. யூத ராஜ சிங்கம் கர்ஜிப்பீராக. யூத ராஜ சிங்கம் ஜெயக்கொடி ஏற்றுவீராக. உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதி, உற்சாகப்படுத்தும், பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.